Question number 31st. பாருங்க. Archaeological Survey of India was founded in the year of எந்த வருஷம் இந்திய தொல்லியல் துறையை உருவாக்குனாங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? 1861 இல்லையா? கரெக்ட். இப்போ 1784 தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா? 1784 உங்களுக்கே சொல்லியிருக்கிறேன் நான். 1784 அப்போ தான் வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி உருவாக்குவாங்க. கிளாஸில் சொல்லியிருக்கேன் பார்த்துங்க இல்லையா? ஆசியா சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறது 1784. வில்லியம் ஜோன்ஸ். கரெக்ட். ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறேன். வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறோம். யார் இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குனர்? சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அப்போ இந்த லார்ட் கானிங்கர் in the time of the founding of Archaeological Survey of India, Lord Canning was the Viceroy General of India. இந்தியாவுடைய வைஸ்ராய் ஜெனரலாக அவர் தான் இருக்கிறார். ஸோ ஜேம்ஸ் பிரின்சப் யார்? தி மேன் ஹூ டிசிப்பர்டு தி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். அசோகனுடைய கல்வெட்டுகளை நான் சொல்கிற ஒவ்வொரு ஃபேக்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வினாவாக கேட்கப்பட வாய்ப்புள்ள இதுதான். அதனால் அதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பேசுகிற பொழுது யூ கேன் ஆன்சர் தட் கொஸ்டின் வெரி ஈஸிலி. உங்கள் மைண்டு நீங்கள் இதுக்காக தனியாக போய் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இருக்காது. டிஸ்கஷன்லேயும் கிளாஸ்லேயும் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், கட்டாயமாக ஆன்சர் பண்ணிடுங்க. ரைட்டா? ஜேம்ஸ் பிரின்சப் யார்? அசோகனுடைய பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய கொஸ்டின். நாளைக்கு கொஸ்டினை திருப்பி பார்க்குற பொழுது உங்களுக்கு அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணணும். ஓ, ஜேம்ஸ் பிரின்சப்னா இவர் தான்ப்பா அப்படின்னு ஒரு தடவை கடன் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்லாம் பின்னாடி உங்களுக்கு சொல்லி தருவேன் நான். அதுபடி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? நம்மளுக்கு வந்து கட்டாயமாக ஜெயிச்சாகணும். என்ன ஜீவா? ஜேம்ஸ் பிரின்சப் வந்து அசோகனுடைய கல்வெட்டுகளை படித்து கூறியவர். அசோகனுடைய கல்வெட்டை படித்தவர்னாலே ஜேம்ஸ் பிரின்சப் மட்டும்தான், வேற யாரும் அதுக்கு வரப்போகிறதே கிடையாது. அதுக்கு அடுத்து வில்லியம் ஜோன்ஸ் யார்? ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிறதுல நம்ம சொன்னோம் பாருங்க, ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆசியா சங்கத்தினுடைய முதல் தலைவர் இவர் தான். 1784 ஆசியா சங்கம். பின்னாடியும் கொடுக்குறேன், வரிசையாக வருது. இருந்தாலும் அங்கங்கே நம்ம வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து ரீகால் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் நம்ம சொன்னவர். ஓகே. ஹூ இஸ் கன்சிடர் அஸ் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி? இவரே தான், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் தான். அப்போ இந்த ஜான் மார்ஷல் யார்? அன்னைக்கு நம்ம பேசின வகுப்பில் சிந்து சமூக நாகரிகத்தை வந்து முதல்ல உலகத்துக்கு அறிவித்தவர் அவர் தான். 1924 தான் சொன்ன, நூற்றாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட், மார்டிமர் வீலர் இவங்கெல்லாம் நிறைய எக்ஸாபிஷன் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் தமிழ்நாட்டில், புதுச்சேரியில், இது எல்லா பக்கமும் வந்து அவர் எக்ஸாபிஷன் நடத்தியிருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ டிசிப்பர்டு தி எடிக்ட்ஸ் ஆஃப் எம்பரர் அசோகா? இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. சர்க்குணன். தயாராம் சாயினா? என்னையா எழுதினா வச்சிருக்கிறவே நம்ம. சரி, பரவாயில்ல, ஓகே. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இனிமே தான், அப்போ இனிமேல் அதை தவிர நடக்காது இல்லையா? அதனால ஸோ ஹூ ஃபஸ்ட்டு டிசிப்பர்டு தி ஃபஸ்ட்டோ டிசிப்பர்டு ஃபஸ்ட்டுன்னு வந்தாங்க, டிசிப்பர் ரெண்டும் ஒன்று தான். அவரை தவிர வேறு யாரும் இல்லை. நான் நோட்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, படிச்சிங்களா? ஓகே. ஹூ ஃபஸ்ட்டு டிசிப்பர்டு தி எடிக்ட்ஸ் ஆஃப் எம்பரர் அசோகா? ஜேம்ஸ் பிரின்சப். ஆர்டி பேனர்ஜி யார்? மோகஞ்சதாரா கண்டுபிடிச்சவர். அங்கங்கே நீங்கள் சொல்லணும். தயாராம் சாஹி யார்? ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர். எஸ்ஆர் ராவ் யார்? லோத்தலை கண்டுபிடிச்சவர். ரைட்டா?
நான் அது மாதிரி உங்களுக்கு வந்து 4 ஆன்சர்லேயும் 4 விஷயம் உங்களுக்கு சொல்கிறது மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவேன். அதனால் கொஸ்டினை நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் மெட்டீரியலாக வச்சுக்கிறணும் ரிவிஷனுக்கு. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த வரலாறுமே வந்துடும், கண்டென்ட்டுமே வந்துடும். When did the Brahmi and Karos the script of Ashokan inscription deciphered? இப்போ அசோகனுடைய இதில் என்ன சொல்ல வரேன்னா, அசோகனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிரம்மியில் இருக்குது, கரோஸ்தியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அராமிக்கில் இருக்குது, க்ரீக்கில் இருக்குது, இப்படி 4 இதில் இருக்கும். அது நம்ம மௌரியன் நடத்துகிற பொழுது சொல்லுவேன். ஸோ அதே தான் அந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனை எந்த வருஷம் வந்து இப்போ வந்து அதை இது பண்ணாங்க, படித்தாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டுக்கிறோம். 1837. ஒன்லி ஒன் எவிடன்ஸ் ஃபார் புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இன் இந்தியா. இந்தியாவில் வரலாற்றுக்கு ஆதார காலமாக ஒரே ஒரு ஆதாரம் சிந்து சமவெளி, அவ்வளோதான். The first site discovered at Indus Valley civilization, great, Harappa. ரெண்டாவது சைட் எது? மொஹஞ்சதாரோ, ரைட். Harappan civilization is a urban culture. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, அர்பன் அண்ட் ரூரல். இந்த பாருங்க, போத் ஏ அண்ட் பின்னு இந்த மாதிரிலாம் வரும்பொழுது தெளிவாக இருக்கணும். ஹரப்பா நாகரிகம்னாலே அது ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறது தான் எல்லா காலகட்டத்திலும் சரியான ஆன்சர். இல்லை கொஞ்சம் ரூரல்லாம் இருக்கும் அப்படி இப்படிலாம் யோசிக்க கூடாது. ஹரப்பன் கல்ச்சர் இஸ் ஏ அர்பன் கல்ச்சர், அது ஒரு அர்பன் சிவிலைசேஷன், அதுதான் அதுக்கு ஆன்சர். Who discovered Mohenjo-daro also mentioned as Mound of Death? ரெண்டு இது வச்சிருக்கான் பாருங்க. மோஹஞ்சதாரோ தான் வந்து மவுண்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ இறந்தோர்களின் மேடு என கூறப்படும் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் ஆர்டி பானர்ஜி. தயாராம் சாஹி ஹரப்பா, எஸ்ஆர் ராவ் லோத்தல், அவ்வளோதான். When the first city of Indus Valley civilization discovered? எப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1921. முதல்ல அதானே கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? 1921 தான் தயாராம் சாஹி கண்டுபிடிப்பார். 1922 மொஹஞ்சதாரோ. 1924 ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கிறேன். எதுக்காக கொடுத்தேன்? உலகத்துக்கு இது அறிவித்தது அப்போ தான், அதனால் 24. 1861 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. எதுக்காக? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொன்னது அப்போ தான், ரைட்டா? அது மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நான் கிளாஸு கொடுக்குற நோட்ஸு, அதுக்கப்புறம் நான் மெட்டீரியல் உங்களுக்கு தரேன். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ரிவிஷன் நம்ம வச்சுருப்போம். ஒன்று வந்து நம்முடைய கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுறது, இன்னொன்று கிளாஸ் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுறது, இன்னொன்று நம்முடைய மெட்டீரியலை ரிவிஷன் பண்ணுறது. இந்த 3 ரிவிஷன். அந்த 2 ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா கொஸ்டினே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடும், ரைட்டா? ஓகே. இப்போது எப்படி எல்லாம் 10க்கு 10 அடிச்சிருக்கிறீங்களா? பரவாயில்ல, குட். நெக்ஸ்ட் இதில் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இண்டஸ் வேலியில் கொஞ்சம், வேதிக்கில் கொஞ்சம், ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்குறேன். அதனால் நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த டெஸ்ட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டெஸ்ட்டை நீங்கள் நல்லா இங்கேயே நீங்கள் வந்து டெய்லி உங்கள் மைண்டை வந்து அதுக்கு ட்யூன் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி அவர் சொல்கிறாரு அப்படிங்கலாம் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ 140 கொஸ்டின் கேட்கையில் 130+ கொஸ்டின்ஸ்க்கு வந்து சரியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 200% வந்து இது நிச்சயமாக உண்மையாகும். அதனால் தைரியம், நிச்சயமாக உங்களை எல்லோரும் ரிட்டன் கிளியர் பண்ண வச்சு. ஆல் தி பெஸ்ட்.